உன் பேர் என்ன? ராஜா. ஐயா கேக்குறாரு, பதில் சொல்ல வேணாம். மூஞ்சில குத்திய மடையா. ஆமாமா, ஐயா கிட்ட விஷயத்தை வாங்கணும்ல, அவர் முகத்தை கெடுத்துறாத. கொஞ்சம் லைட். உன் பேர் என்னன்னு சொன்ன? முதல்ல ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உன் காதை காமி. திருப்பி திருப்பி சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லு. ஒரு தடவை. ராஜா. மூஞ்சிய கெடுத்துறாதேன்னு ஐயா சொன்னது உன் காதுல விழுவுல மடையா? அம்மா தாயே, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு கூட்டிட்டு வந்து முகமெல்லாம் பேண்டேஜ் போடும்படியா வச்சிருவா போல இருக்க. இப்படி தெரிஞ்சிருந்தா மெட்ராஸ்லயே ஒரு குட் பை போட்டிருப்பேன். பாபு, அவரை ஏன் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறாரா? நம்ம கும்பல்ல யார் வந்தாலும் இப்படித்தானே வரவேற்கிறது. ஓஹோ, இதான் உங்க வரவேற்பா? அப்ப நடக்கட்டும். ஏடா, அடிக்கிறதுக்குன்னே உனக்கு சம்பளம் கொடுக்குறானா என்ன? சரி சரி, உன் பேரு ராஜான்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறது என்ன? ராஜான்னா ராஜா தான். ஆமா, விஸ்வத்தை நீ எங்க சந்திச்ச? பிளைன்ல. மகனே, இன்னைக்கு உன் காட்டுல மழை பெய்யுதா? இருக்கட்டும். எந்த பிளைன்ல சந்திச்ச? சிங்கப்பூர் பிளைன்ல. பெட்டா, நான் எண்ணிக்கிட்டே வர்றேன். நீ என்ன 4 தடவை அடிச்சிருக்க. இதுக்கெல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து நீ என்கிட்ட இருந்து வாங்கணும். பாபு, ஏன் அனாவசியமா அவரை குடும்பப்படுத்துறீங்க? அவர் அங்கேயே வைரத்தை கொடுத்துட்டு ஓடத்தான் பார்த்தார். நான் தான் இந்த வேலையை கொடுத்து இங்க அழைச்சிட்டு வந்தேன். அவர் மேல எந்த தப்பு வந்து? உனக்கு தெரியாது ராதா, இவன் ரொம்ப அழகா போய் சொல்றான். விஸ்வத்தை இவன் ஜெயில சந்திச்சிருக்கான், நம்ம கிட்ட சிங்கப்பூர் பிளைன்ல சொல்றான். ஒரு கேடி ஜெயில் கம்பியை வளைச்சிட்டு தப்பிச்சுட்டு வந்திருக்கான். மெட்ராஸ் போலீஸ் இவனை தேடிக்கிட்டு உண்மை இல்ல. குமாருடைய கையும் முகத்தை பதம் பார். உனக்கு தான் என் சரித்திரம் பாதி தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன? பாக்கி பாதியை நான் சொல்றேன். அமைதியா போய் உட்கார். மேடம் உட்காருங்க. அண்ணா பயில்வான் உட்காருங்க, வர்றேன். ஜெயில 4 வருஷம் உயிர்க்குயிரான சிறைதர்களான ஒரு நாள் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு போகும்போது விஸ்வம் என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சான். அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக நான் மெரினா ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூம் கதவை தட்டினேன். கதவு திறந்தது. நான் அசந்து போயிட்டேன். அச்சில வார்த்த பதுமை போல அங்கே ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. அந்த தங்கச் சிலையின் கண்கள் என்னையே பார்த்தது. என்னுடைய கண்கள் அந்த பெண்ணையே பார்த்தது. அந்த பெண்ணுடைய இதயம் படக் படக்குன்னு அடிக்கிறது என் காதுல விழுந்தது. என்னுடைய இதயம் தடக் தடக்குன்னு அடிச்சது அந்த பெண் காதுல விழுந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யோசனை பண்ணேன். நான் திருடேங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க என்ன வெறுத்துருவாளோன்னு பயந்து படிப்படியா போய் சொன்னேன். தட்ஸ் ஆல். இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? கதை நல்லா இருந்தா நம்பு. வேணா உன்னுடைய ஆளை மெட்ராஸ்க்கு அனுப்பு. அங்க மயிலாப்பூர்ல சித்திரகுளத்துக்கு பக்கத்துல 111வது நம்பர் வீட்டுல முருகேச ஓதுவார்னு ஒரு கைரேக நிபுணர் இருப்பார். அவருடைய ஒரே மகன் குமரேச ஓதுவார் நான் தான். என்னுடைய உண்மையான பெயர் குமரேச ஓதுவார். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல என்னுடைய பெயர் ராஜா தி கிரேட். பட்டாபி, திருவிட்டு அடிக்கிற ஃபூல். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நீ இப்ப கான்ஸ்டபிள் பட்டாபிராம் இல்ல, கைரேக நிபுணர் முருகேச ஓதுவாருங்க. முருகேஷ் ஓதுவார், முருகேஷ் ஓதுவார், முருகேஷ் ஓதுவார். ஆமா சார், ஆமா சார். சார், நீங்க யாரோ ஒருத்தர் வருவான்னு சொன்னீங்களே, 4 நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆளே காணுமே, அதுக்குள்ள நம்ம கிளம்பு ஆயிடுவோம் போல இருக்கா? யோ, யாரோ ஒருத்தன் வரையா? உட்காருங்க. கை என்ன சொல்லுதுங்கிறேன்? கீழே விழுந்த கை கொஞ்சம் வலிக்குது. என் கை என்ன சொல்லுதுங்கிறேன்? கை ரொம்ப அழுக்கா இருக்கு, சோப் போட்டு கழுவிட்டு போங்க. ஓதுவோ. அரக்கோணம் ஜங்ஷன் தண்டவாளம் மாதிரி கை ரேகை அங்கே எங்கேயுமா ஓடுது. விதிரேகை இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம் என்னங்கிறேன்? ஆகாரத்தை குறைங்கிறேன். ஆகா ஆகா ஆகா, உங்க முகராட்சியை பார்க்கும்போது அரசாங்க விருந்தாளியா போவீங்கன்னு தெரியுது. என்ன, முன்னால போலீஸ், பின்னால போலீஸ், சென்டர்ல நீங்க. யோசியமா, இப்ப நான் உங்ககிட்ட கைரேகை பாத்துக்க வரல, குமரேச ஓதுவார பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அவனை பற்றி கேட்க வந்தீங்க நீங்க? போன ஜென்மத்துல அவன் என்ன பாவம் செஞ்சனோ எனக்கு மகனா வந்து பிறந்தா. அப்போ அவன் உங்க மகன் தானா? உங்க மகனா? பெத்தவனா? வளர்ந்தது தெருவுல, பாடுறது தெரியல. அந்த படப்பைய மகனுக்கு ஜாமீன் கொடுத்து என் ஜமீன் எல்லாம் போயிடுச்சு. கோலாப்பூர் ஜமீன்தார் மயிலாப்பூர் ஜோசியன் ஆயிட்டு. பயப்படாதேங்கிற, உன் மகன் நிச்சயமா ஒரு நாளைக்கு திரும்பி வந்துடுறாங்கிற. நான் வந்துடுவாங்கிறேன். வந்துட்டான். ஏற்கனவே ஜெயில் கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்துட்டான். இருந்தா 3 மாசம், அப்புறம் 3 வருஷம். இப்போ அது போதும், நான் வர்றேன். எப்படி சார் 202? பட்டாதி, என்னையே தட்டுறியா? நான் இன்ஸ்பெக்டர். நான் கான்ஸ்டபிள்.
தூங்குறாரா? நல்லா தூங்குறாரு. மிஸ்டர் குமரேஷ் ஓதுவார். குமரு, என்ன குமரு குமருன்னு கூப்பிடாதீங்க. அப்புறம் எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னா குமுரு குமுருன்னு குமுறிடுவேன். என்ன ராஜான்னே கூப்பிடுறேன். ஓகே ராஜா, உன் பேர்ல உள்ள சந்தேகம் தீர்ந்துருக்கு. இனிமே நீ எங்க கூட்டத்துல ஒருத்த. ஆமா, ஜெயில் கம்பி அறுத்து தப்பிச்சியே, அது எப்படி? ரொம்ப சிம்பிள். கைக்கு அடக்கமா ஒரு ரம்பம், நடுராத்திரில செவுட்டு கோழி கர்ரு கர்ருன்னு சத்தம் போடும்ல, அதுக்கு தகுந்தாப்புல நாம சர்ரு சர்ருன்னு கம்பி அறுத்துற வேண்டியதுதான். தப்பி வெளியே வரும்போது வழக்கப்படி ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள் வருவாங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் வருவார். சபாஷ் ராஜா, சபாஷ். மார்வெலஸ், சூப்பர். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்ல. இது என்ன போக போக பாரு. ஆனா ஒண்ணு, இப்படி அடிக்கடி ஏதாவது நடக்கும், நீ பக்கத்துல இருந்து கிளாப் பண்ணு. சாரி மை டியர் சன். தமிழ்நாடு ஐஜி கிட்ட இருந்து உங்களுக்கு உதவும்படி எங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தேங்க்யூ சார். நான் கொண்டு வந்த வைரங்களை இன்னும் 2 நாள்ல வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வைரங்கள் யாருக்கு விற்கப்படுது, அந்த பணம் எங்க போகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சார், எனக்கு உடனே ஒரு கார் தேவை, கொடுக்க முடியுமா? Certainly. தேங்க்யூ சார். நீ பட்டாபிராமன் இல்ல? நோ சார். அப்போ சீதாராமன்? நோ சார். ஜானகிராமன்? எஸ் சார். என் பேர் ராஜா. உன் பிரதர்ஸ்க்கு நான் ரொம்ப ஃப்ரெண்ட். நீங்க கூட தான் எனக்கு ஃப்ரெண்டு. அம்மா எதனா சாப்பிடுறீங்களா? கொக்கோ கோலா கொண்டா. குமார், மிஸ்டர் ஸ்மித் கொடுத்த பணம் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஓகே. மிஸ்டர் ஸ்மித், நீங்க வாடிக்கைக்காரங்க, அதனால அதிக லாபம் இல்லாம வைரத்தை கொடுக்குறேன். வைரமெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பெஸ்ட் ஆஃப் லக். வைரங்கள் ஜாக்கிரதை. நாங்க உங்களை கைது செய்கிறோம். எதுக்காகவா? ஸ்டேஷனுக்கு வாங்க. வரட்டுமா? ஜாக்கிரதையா போய் சேர்ந்துருவல்ல? சந்தேகம் என்ன? ஒரு தொகை அதிகமா இருக்கே, அதனாலதான். இதை விட அதிகமா கொண்டு போயிருக்கேனே. ஓகே. ஹலோ. எஸ், என்ன பாபு? வியாபாரத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன் பாஸ். குமார் இன்னும் 3 மணி நேரத்துல பணத்தோட அங்க வந்து சேரும். குட், வெரி குட். அந்த காரை ஃபாலோ பண்ணு.
பணத்தை வச்சுக்கங்க. குழந்தைகளை நீங்க கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடுங்க. தாரா அம்மா, அழாதம்மா, அழாதே, அழாதே. குமார், அம்மா நாங்க வரட்டுமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் என் வரலும் நீ உத்தமமான பிள்ளைதான். ஆனா ஒரே ஒரு குறை, உங்க கல்யாணத்தை என் கண்ணால பார்க்க முடியலையேங்கிறதாப்பா. கவலைப்படாதீங்கம்மா. சிங்கப்பூர் போனதுமே ஒரு கோயில்ல சிறப்பா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தேதியை தெரிவிக்கிறேன். நல்ல ஆயுசோட சந்தோஷமா இருங்கப்பா. சீக்கிரமா புறப்படு. நமக்கு காலையில 3 மணிக்கு தான் சிங்கப்பூர் பிளேன். அது வரைக்கும் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. வர்றோம்மா. சரிப்பா. சீக்கிரமா. டிரைவர் ஃபாலோ பண்ணு. King Town. This time also I got a 3 queens, you see. I won. I said, old man, come quick. I want 2 whiskey. எங்கிட்டேவா? இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ட்ரே தூக்குற பைய என்ன ஓல்ட் மேன்ங்கறான். கொண்டு வர விஸ்கி. Shut up. ஹலோ மேனேஜர், எங்கயா ஜானகிராம்? 1/2 மணி நேரமா பியர்க்கா காத்துட்டு இருக்கேன், இன்னும் கொண்டு வரல. சென்டென்ஸ் ஷோ. அவன் ஜானகிராமன் இல்ல சார், ஜல்சா ராமனா மாறிட்டான். புதுசா மீசையை வச்சுக்கிட்டு 4 பொம்னாட்டிங்களோட புல்புல் தார வாச்சிக்கிட்டு இருக்கான் சார். விளையாடுறான் சார். அது பேரர் கிளப்ல விளையாடுறானா? ஆமா சார். இப்ப அவன் பேரர் மாதிரியா இருக்கிறான். நான் தான் பேரர் மாதிரி இருக்கிறேன். அவன் மேனேஜர் ஆயிட்டான் சார். ராஸ்கல் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? என்ன தைரியம் அவனுக்கு? உடனே அந்த இடியட்டை இங்க இழுத்துட்டு வாங்க. எஸ் சார். சார், உங்க விளையாட்டை கேள்விப்பட்டு எங்க முதலாளி உங்களுக்கு வெகுமானம் கொடுக்க போறாரா? தயவு செஞ்சு ரூமுக்குள்ள வரீங்களா? Oh yes. பேரர். ராஜபம்னி சொன்ன பேண்டை நடு ஒண்ணே காணோம். பேண்ட் உள்ள வாசிப்பாங்க. வாங்க. That's my boy. இவனுக்கு என்ன மரியாதை? பெரிய மனுஷன்டா, அதான் மரியாதை கொடுக்குறாங்கடா. ஆரையா டேய்ங்கறா? ஆமாடா. பாத்தீங்களா பாஸ்? உங்களையா டேய் எங்கடா? போடுங்கடா கீழ. கடிச்சிட்டா. நான் ஆட்டம் கடிச்சிட்டா சார். நாயே, நீ கொடுத்தது கையா பிஸ்கட்? கவர் கட்டு. இவனுக்கு என்ன புத்தி மாறி போச்சா? ஏய், உனக்கு புத்தி சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதரா அந்த ட்ரெஸ் வேணுமா? சேராதடா, அளவு சரியா இருக்காதடா. ஐயோ கழுத. உனக்கிட்டான் சார். என்ன கழுத என்னடா பண்ணும்? மீசையை வச்சுட்டு வேஷமாடா போடுற? எடுத்துட்டு போடுறான். ஏய், புடிங்க. கையில வரல சார். அவன் உதட்டே இருக்கு சார். பின்ன உதட்டை இல்லாம என்னடா நெத்தியில முளைக்கும்? பிரகாடி பிரகாடி. நான் கிளப்ல தூக்குறேன், நீ வந்து பிளைன்ல தூக்குற. நான் ராஜாக்களுக்கு தூக்குறேன், நீ சாதாக்களுக்கு தூக்குற. அண்ணா, அண்ணன் தம்பிக்குள்ள கேவலமா பேசிக்க கூடாது. வீட்டுக்கு வாங்க அண்ணா. அம்மா
ரொம்பவும் கவலைப்படுறாங்கண்ணா. கவலைப்படுறதாண்டா அம்மா போட. ஏய், மறுபடியும் மீசை புடுங்கிறதுக்குள்ள நான் எங்கேயாவது ஓடி வேண்டாம். அண்ணா ஏன்பா ஜானகிராம், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. அவனும் தம்பி இருக்கான்னு சொல்லவே இல்லையே. ஏன் சார் அவன் மீசை புடுங்குறீங்களே, அர்ஜென்டா உங்களுக்கு ஏதாவது மீசை வேணுமா? உங்க முகத்தை விட இந்த மீசை ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்போ இந்த மீசையை விட்டுட்டு என் முகத்தை எடுக்க சொல்றியா? கட் பண்ணு மேன். இந்த மீசையை வச்சுட்டு எங்கேயும் போக முடியல. அவன் வந்து புடுங்குறான், பிக்கிறான். Come on, hurry up.